உங்களை கண்டு பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கிறேன். கண்டிப்பா என்னை கண்டு பல பேர் பயப்படுறாங்க. ஆனா இப்போ ராஜினாமா செய்ய தயாருங்கிறீங்க. இன்னும் 2 வருடம் இருக்கு. இப்ப நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு என்ன பண்றதா உத்தேசம்? ஏன் நான் தான் சொல்றேன், நான் வந்து இந்த மண்ணுக்கானோ, மக்களுக்கானோ, இனத்திற்கானோ, மொழிக்கானோ, என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கானோ பதவியை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சு இந்த பதவிக்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி பதவிக்கு வந்த பிறகு என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறலங்கும் போது அப்புறம் இந்த பதவியில இருந்து என்ன இல்ல, பிரயோஜனம்? திரும்ப இப்ப இடைத்தேர்தல் வரும். நீங்க வந்து என்ன மாதிரியான முடிவுல இப்பதான் இருக்கீங்க? சரியான விடயத்துக்கு வந்தீங்க. மீண்டும் இடைத்தேர்தல் வந்தா நான் கேட்ட அத்தனை கோரிக்கைகளையும் அங்க நிறைவேற்ற முடியாம அமைச்சர்கள் யாரும் கிராமத்துல நுழைய முடியாது. கண்டிப்பா என் தொகுதி மக்கள் பெண்ணகரத்துல எப்படி பை எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஒரு பெரிய பாடத்தை அன்றைக்கு நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில பெண்ணகரத்தினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்து பல அமைச்சர்களை அந்த மக்கள் ஓட விட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எல்லாம் தெரியும். வேல்முருகன் கேட்ட ஒரு கலைக்கல்லூரி கொடுக்காத இங்கே எதுக்கு இடத்துல ஓட்டுக்காக வந்தீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. இவங்க வந்து எல்லா பெரிய கட்சிகளும் நினைச்சுக்கிறாங்க காசு இருந்தா போதும், ஓட்டுக்கு நம்ம மக்களுக்கு 500 கொடுத்தலாம், 1000 ரூபாய் கொடுத்துடலான்னு.